ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம். The lovers, okay. The chariot. Knight of Wands. The Hermit. Four of Swords. Bottom of the deck, Ace of Swords. Okay. Eight of Pentacles. Okay. Three of Pentacles, okay. Ace of Swords, okay. Three of Wands. King of Cups, okay. Bottom of the deck, Seven of Wands. ரெண்டு கார்டு வந்துருச்சு. எஸ்காஸ்டன், ஓகே. தி மிசர். போஸ்ட்போன்மெண்ட். Fast lives. Going with the flow. Bottom of the deck, the border. Okay. ஓகே இப்போ நம்ம பார்க்குறது நீங்கள் லவ் பண்ண பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் தான் பார்க்குறோம். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான். யாருக்கு ரெஸ்ட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நான் வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு எனக்கு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியலை. என் லைஃப் வந்து கொஞ்சம் கூட பீஸ் இல்லை. நான் ஃபுல்லாக டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து உங்கள் மேலே ஹெவிலி அட்ராக்டட். ஓகே, உங்கள் மேலே பயங்கர அட்ராக்டட் தான். ஓகே, நீங்கள் வேணும், இஷ்டம் உண்டு. பட் பார்த்திங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து தலைக்கு மேலே ஏகப்பட்ட சுமைகள். மேபி அந்த பர்சனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கெரியர் செட் ஆகலையாக இருக்கும். இல்லைங்க பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்லுது அந்த பர்சனுக்கு இப்போ உங்களை மேரேஜ் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த பர்சனுக்கு ஒரு மந்த்லி ஒரு இன்கம் இருக்கணும்ல. ஸோ இன்கம் இருந்தால் அதில் அந்த பர்சனுக்கு போய் மேரேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பர்சனுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஒரு கெரியர்லையாக இருக்கும். ஃபினான்ஷியலி அந்த பர்சன் கொஞ்சம் டவுனான பர்சனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து குடும்பத்தை ஏற்று நடத்த வேண்டிய பொறுப்பு இந்த பர்சனுக்காக இருக்கும். ஓகே, ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட சுமைகள் உண்டு. ஸோ ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேருமே பார்த்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஆளுக்கு மேரிட் ஆகிருக்கலாம், அடுத்த ஆளுக்கு மேரிட் ஆகாமல் இருக்கலாம். ஒரு ஆளுக்கு மேரிட் ஆகி 2 கிட்ஸ் இருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு மேரேஜே ஆகாமல் இருக்கலாம். இல்லைங்க இவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம். அப்போ இந்த ஆல்ரெடி சொன்னது பர்சனுக்கு ஆக்சுவலி இந்த
ஃபேமிலியை வந்து ஏற்று நடத்த வேண்டிய பொறுப்பு இந்த பர்சனோட தலையில் இருக்குதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்து இந்த பர்சனோட கேரக்டரும் சரி, இந்த பர்சனோட ஃபேமிலியும் சரி, ஒரு பாரம்பரியமான நடைமுறை பின்பற்றி வருவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கும். ஸோ ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன் சொல்லும்போது, ஒரு மேரிட்டல் அஃபரான ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அந்த பர்சனோட ஃபேமிலியை அஸ்து பண்ணாது. ஸோ இதெல்லாம் சேர்த்து இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட சுமைகள், ஏகப்பட்ட பேர்டன். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த பர்சன் உங்கள் மேலே ஹெவிலி அட்ராக்டட். நான் சொன்னேன், இந்த பர்சன் உங்கள் மேலே ஹெவிலி அட்ராக்டட், பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இந்த பர்சன் தலைக்கு மேலே ஏகப்பட்ட பேர்டன் உண்டு. ஸோ இதனாலவே இந்த பர்சன் பார்த்திங்கன்னா இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பிஹேவியர் வந்து எப்படி இருந்திருக்குன்னா, அவங்களுக்கு நல்லா இருக்கிற டைமில் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பாசத்தை காமிச்சிப்பாங்க, உங்ககிட்ட அன்பாக பேசுவாங்க. அது இந்த பர்சனுக்கு ஒரு நெகட்டிவ் திங் வர டைமில் உங்ககிட்ட கோவத்தை காட்டலாம். உங்கள் மேலே தப்பே இல்லாட்ட கூட உங்களை திட்டி கஷ்டப்படுத்தி உங்கள் மேலே கோபத்தை காட்டிட்டு பிளாக் பண்ணிவிட்டு ஓடலாம். மறுபடியும் இந்த பர்சனுக்கு ஒரு நல்ல மூடு வர டைமில், ஒரு சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் வர டைமில் மறுபடியும் இந்த பர்சன் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட போர்டன் உருளும்போது, ஏகப்பட்ட சுமைகள் வந்து வரும்போது மறுபடியும் உங்களை பிளாக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கே தோணிருக்கு, என்னடா இவங்க வர்றாங்க போகிறாங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிருக்கும். ஸோ உனக்கு மட்டும்தான் பிளாக் பண்ண தெரியுமா, ஸோ நானுமே பிளாக் பண்ணுறேன் பார் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கோட்டும் இங்கோட்டும் நல்லா பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் ஃபாஸ்ட்டில் இந்த பர்சன் உங்களை வந்து அடிக்கடி பிளாக் பண்ணியிருக்கலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த பர்சனை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ கரண்ட் நான் சொன்னேன்ல, ரெண்டு பேருக்கு சண்டை எப்போ பார்த்தாலும். ஆக்சுவலி இது உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்புள்ள சண்டை வரதுக்கு காரணமே இந்த பர்சன் தான். நான் சொன்னேன்ல, இவங்களுக்கு ஒரு நல்ல மைண்ட் இருக்கிற டைமில் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அதே இந்த பர்சன் கொஞ்சம் நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்கிற டைமில் உங்ககிட்ட வேணே கோவத்தை காட்டி உங்களை அதிலே வச்சு எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு போவாங்களா இருக்கும். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா அந்த பர்சனோட கேரக்டர். ஆனால் அந்த பர்சன் ஃபீலிங்ஸையும் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டல. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்ல, ஆனால் அந்த பர்சன் தன் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டல. மேபி ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஷன் பண்ணாத அளவுக்கு ஒரு டேலண்டான ஒரு பர்சனாக இருக்கும். இப்போ எல்லா விஷயங்களும் திறந்து சொல்ல மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு மேபி இந்த பர்சன் உங்ககிட்ட ஒரு ட்ரூ ஃபீலிங்கை காட்டிட்டு இல்லைன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டைமில் போர் அடிச்சிருக்கு, நீங்களும் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் சொன்னேன், இப்போ ரெண்டு பேருமே அங்கோட்டும் இங்கோட்டும் பிளாக் பண்ணி வச்சுருக்கு. செப்பரேட் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன் தான். ஸோ இந்த சுச்சுவேஷன் இந்த பர்சனுமே உங்களை வந்து மறக்கிறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஆக்சுவலாக சொன்னது, இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஏகப்பட்ட சுமைகள் உண்டு. ஸோ இந்த பர்சன் உங்களை மறக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டெப் எடுத்துகிட்டு உண்டு. ஒரு உங்களை மறக்கணும், உங்கள் திங்கிங்லேருந்து வெளியே வரணும். ஸோ அதுக்காக அந்த பர்சன் நிறைய ஸ்டெப் எடுத்துகிட்டு உண்டு. ஸோ உங்களை மறக்கிறதுக்காகவே அவங்க ஃபுல்லாகவே கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. ஆனால் இப்போ என்ன சொல்லுது, இப்போ கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டுனாலும் ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளேயும் ஹார்ட்டுக்குள்ளேயும் ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குன்னு சொல்லிக்கலாம். இப்போ என்ன சொல்லுது, மைண்டு வந்து வேண்டாம், நமக்கு ஏற்கனவே நமக்கு தலைக்கு மேலே பயங்கர சுமைகள் இருக்குது, இப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு வேண்டாம், இது கூட கொஞ்சம் அதுவும் இதுவும் சேர்ந்து நம்மளை டோட்டலாக வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் சொல்லிட்டு மைண்டு ஒரு முடிவு எடுத்தாலும் ஹார்ட் வந்து உங்களை பற்றி நல்ல நல்ல மூமெண்டெல்லாம் கொண்டு போட்டு ஆக்சுவலி இந்த பர்சன் மைண்டுக்கு ஹார்ட், இந்த பர்சன் ஒரு பீஸ்ஃபுல் இல்லை, இந்த பர்சனுக்கு ஒரு தலைவலி. அந்த பர்சன் தனியாகவே இருந்தாலும் அந்த பர்சனுக்கு ஒரு பீஸ் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. அவங்களோட மைண்டையும் ஹார்ட்டையுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகே, பயங்கர தலைவேதனை அந்த பர்சனுக்கு. ஸோ அந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொல்லுது, இப்போ ஒரு ஒர்க்குக்கு ஒருத்தவங்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்னர் பீஸ், ஒரு அமைதி இருக்கிற டைமில் அவங்களுக்கு வேலையும் செய்ய முடியும் கரெக்டாக. ஆனால் அந்த பர்சன் உங்களை மறக்கிறதுக்கு என்னதான் அவங்க ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணாலுமே அந்த பர்சனுக்கு அங்கே போய் ஒரு ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப டயர்டான ஒரு சுச்சுவேஷன். சும்மா அந்த மைண்டு கூடிய ஹார்ட்டு கூடிய போராடி
ஒர்க் பிளேஸில் ஒர்க் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், பயங்கர டயர்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி சில எல்லாருக்குள்ள சிலருக்கு இந்த பர்சனோட வந்து ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் அல்லது நீங்களும் அந்த பர்சன் ஒரு கார்மிக் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கலாம், இல்லைங்க உங்களோட ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷனாக இருக்கலாம். ஓகே, இதில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் ஏதாவது ஒர்க் பிளேஸில் வச்சு நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம் 2 பேரும், எல்லாருக்குள்ள சிலருக்கு. ஓகே, இந்த பர்சன் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பர்சனுக்கு ஒரு ஒர்க் உங்களை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு, உங்களை மறக்கிறதுக்கு ஒரு ஒர்க் பிளேஸ் மேபி அந்த பர்சன் கொஞ்சம் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணாலும் அந்த பர்சனுக்கு ஒர்க்கும் பண்ண முடியாத ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் வந்து ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி அதுலேயே ஸ்டக்கு. உங்ககிட்ட நடந்த மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பிஹேவியர். ஓகே, ஸோ இதெல்லாம் நினச்சி உங்களை மறக்கவும் முடியலை. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நினச்சி இந்த பர்சன் டோட்டலி டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன். சொல்லுவாங்கள்ல, எனக்கு போராடுறதுக்கு சக்தி இல்லை, ஒரு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும்ல, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறதுக்கு சக்தி இல்லை, அந்த ஒரு டயர்ட் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் என்ன தான் உங்களை வேண்டாம் இக்னோர் பண்ணணும்னு நினச்சாலுமே இந்த பர்சனை இக்னோர் பண்ண முடியலை. ஏன்னா ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது தெரியலையா, இந்த கார்டில் நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். ஒரு ஆள், ஸோ அந்த ஆளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய வைரம் பொன்னி எல்லாமே இருக்குது. ஸோ ஆனால் அந்த பர்சன் வந்து இந்த சைடு திரும்பி பார்த்துட்ருக்காங்க. அந்த பர்சனோட ஃபோக்கஸ் வந்து அந்த வைரத்து மேலேயும் அது தங்கத்து மேலேயும் இல்லை. ஓகே, அந்த பர்சன் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்சனுக்கு லைஃப்பில் என்ன இருக்கட்டும் அந்த பர்சனுக்கு அதுலெல்லாம் ஒரு சந்தோஷமும் இல்லை. அந்த பர்சனுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷமே நீங்கள் தான். அந்த பர்சனோட லைஃப்பில் மேபி ஸ்டார்டிங்கில் அந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியல் நல்ல கெரியர் இல்லாட்டாலும் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் அந்த ஃபினான்ஷியல் இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், அது எல்லாமே ஓகே பண்ணி எடுத்தாலுமே அதில் அந்த பர்சனுக்கு சந்தோஷம் கிடைக்கல. ஓகே, நான் சொன்னேன்ல, அவங்களுக்கு அதில் கிடைக்கல அந்த பர்சனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கிறது நீங்கள் தான். ஸோ நீங்கள் தான் அந்த பர்சனோட சந்தோஷம் சொல்லும்போது அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆக்சுவலி அந்த பர்சனுக்கு கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லும்போது என்னது, மேபி ஒரு சிலருக்கு இல்லை மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா எந்த அளவுக்கு ஆக்சுவலி அந்த பர்சன் கிங் ஆகும், நமக்கு கிங் ஆஃப் கப்ஸாக வந்திருக்குது. ஓகே, ஸோ அந்த பர்சன் கிங் ஆகும். அவங்க நான் சொன்னேன்ல, அவங்க வந்து ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் வெளியே காட்டாமல் தனக்குள்ள எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வைக்க ஒரு கேப்பபிலிட்டியான ஒரு பர்சன், கழிவுள்ள ஒரு பர்சன். ஆனால் உங்கள் விஷயத்தில் அவங்களுக்கு வரும்போது என்ன சொல்கிறது, அந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. என்ன சுச்சுவேஷனாக இருக்குது, ஏன் நம்மளால் வந்து ஒர்க்கிலே நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலை, நமக்கு லைஃப்பில் எல்லாமே இருந்தும் நமக்கு ஒரு நிம்மதி இல்லை. மேபி ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி நான் இது எப்படி ஃபேமிலி அஸ்பெக்ட் பண்ணும், டிஃப்ரெண்ட் காஸ்ட், டிஃப்ரெண்ட் ரிலிஜன் இருக்கலாம், இல்லைங்க ஒரு மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. என்ன சொல்லி நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து வீட்டில் சொல்லுவேன், எப்படி சொல்கிறது, ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆனால் உங்களை மறக்கவும் முடியலை, நீங்கள் இல்லாமல் அந்த பர்சனில் ஜீவிக்கவே முடியலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த பர்சனுக்கு ஆக்சுவலி நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் இந்த பர்சனை பிளாக் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஸோ அந்த பர்சனுக்கு ஒரு பிடி கிடைக்கிறதுனால அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு எனக்கு இதில் போராடுறதுக்கு எனக்கு சக்தி இல்லை, யூனிவர்ஸ் என்ன நீங்கள் எனக்கு போராட சக்தி இல்லை, ஸோ எல்லாத்தையும் யூனிவர்ஸ் கிட்ட நான் சரண்டர் பண்ணுறேன். யூனிவர்ஸ் என் லைஃப்பில் என்ன கொண்டு வராங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்க நான் ரெடியாக இருக்கேன். பட் என்னால் இதுக்கு மேலே போராட என்னால் முடியாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை டோட்டலாக யூனிவர்ஸ் கிட்ட பர்சன் சரண்டர் பண்ணிவிட்டு இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே அந்த பர்சனுக்கு ஒரு ஃபீல் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு என்ன சொல்கிறது, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த பர்சனோட லைஃப்பில் அந்த பர்சன் மேபி ஃபாஸ்ட்டில் அந்த பர்சனுக்கு லைஃப்பில் வந்து ஒரு நல்ல கெரியர் மணி எதுவுமே இல்லாட்டாலும் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனை எல்லாம் ரெடி பண்ணிட்டு உண்டு. ஆனால் அந்த பர்சனை கண்ணுக்கு முன்னே எல்லாமே ஒரு நல்ல வைரம் பொண்ணு எல்லாமே இருந்தும் இந்த பர்சனுக்கு சந்தோஷம் கிடைக்கல. நீங்கள் தான் அந்த பர்சனோட சந்தோஷம் உங்களை தான் திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது அந்த பர்சனுக்கு இப்போ நீங்கள் வேணும்,
ஓகே. இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு நீங்க வேணும். அப்போ நீங்க வேணும்னு சொல்லும்போது அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒர்க் பண்ணதுக்கு ரெடி. இப்போ ஃபாஸ்ட்டில் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக எந்த ஒர்க்கு பண்ணாமல் இருந்தாலும் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்புக்காக ஒர்க் பண்ண ரெடி. அப்படி ஒர்க் பண்ண நினைக்கிற டைமில் அவங்க உங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, உங்கள் லைஃப்பில் இப்போ என்ன சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் மாறிட்டீங்களா, இல்லைங்க வேறு யாரோ உங்கள் லைஃப்பில் வந்துட்டாங்களா. ஸோ இது எல்லாமே அந்த பர்சன் வந்து பார்த்துட்ருக்காங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இப்போ அடுத்த ஸ்டெப் போயிட்டீங்களா, இல்லைங்க ஏதோ ஒர்க்குக்கு போகிறீங்களா. ஸோ அது எல்லாமே ஏன்னா அந்த பர்சனுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். வேறு வழி இல்லை, ஆக்ஷன் எடுக்கணும். கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு உங்களோட ஒர்த்து மனசில் ஆகுது, உங்களோட வேல்யூ மனசில் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது. ஓகே, ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது அந்த பர்சனுக்கு. ஸோ நைட்டு டைமில் அந்த பர்சன் வந்து உங்களை திங்க் பண்ணுற டைமில் ஃபாஸ்ட்டில் அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு மரியாதை தந்துட்டு இல்லைங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு ஃபேஷனேட் ஃபீல் ஆகுது. நைட்டு தூங்குகிற டைமில் உங்களை பற்றி திங்கிங் வர டைமில் அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு உங்ககிட்ட ஓடி வரணும். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட ஓடி வந்து சேரணுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வரணும். ஆனால் அந்த பர்சனுக்கு இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த பர்சன் ஓகே. பட் அவங்க என்ன எதிர்பார்க்குற ஒரு சுச்சுவேஷன் வரட்டும். மேபி உங்கள் ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உங்ககிட்ட ஓடி வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வர முடியாதுல்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். அப்போ அந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா, ஓகே ஆக்சுவலி இந்த பர்சன் யூனிவர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா, சரி ஓகே எனக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷன் எனக்காக கிரியேட் பண்ணி தருவாங்க. ஒரு அழகான ஒரு ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நான் ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். ஓகே, ஸோ அதுதான் அந்த பர்சனோட தாட்டு. நைட் டைம் அவங்க திங்க் பண்ணுறது இந்த தாட்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் ஒவ்வொரு நைட்டுமே திங்க் பண்ணுறாங்க. என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி முன்னோட்டு எப்படி கொண்டு போகணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் கண்டுபிடிச்சி எவ்வளோ ஃபாஸ்ட்டு உங்ககிட்ட வந்து சேரணும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்ககிட்ட வந்து சேரணும். ஓகே, இதுதான் அந்த பர்சன் நைட்டு டைம் திங்க் பண்ணுறது, ஒவ்வொரு நைட்டுமே திங்க் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஸோ அந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா, ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே பண்ணதுக்கு எனக்கு யூனிவர்ஸ் ஒரு சுச்சுவேஷன் தருவாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஸோ இனிமேல் இந்த பர்சன் வரும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கம்யூனிட்டி, ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க. உண்மையாக இருப்பாங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட நெகட்டிவாக நடந்துகிட்டு இருந்தாலும் இனி வரக்கூடிய டைம் அவங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. நீ என்ன மேரேஜ் பண்ணுவியா, ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டியோடு இங்கே வருவாங்க. இந்த பர்சன் வந்தாச்சுன்னா சும்மா எல்லாம் வரமாட்டாங்க. நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியா அப்படி கேட்டு தான் அந்த பர்சன் வருவாங்க. ஓகே, இதுதான் அந்த பர்சனோட லாஸ்ட் நைட் தாட். ஓகே, வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.